ஏம்மா பாருங்க, இது வரைக்கும் நம்ம 2-3 வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் சும்மா வந்து ட்ரெயிலர். சரி. மீன் குழம்பு நீங்கள் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் மெயின் கோலு. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ வீடியோ வந்து சிம்பிளாக மீன் குழம்பு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். சரிப்பா, இதோ போகிறேன். பாண்டிச்சேரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா உனக்கு காமிக்கிறேன். ஓகே, நீ பக்கத்துலேயே இருந்து இதெல்லாம் பாரு. சரியா? சூப்பர். இதோ பாரு, இந்த அளவுக்கு புளி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புளி. இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் இந்த கிண்ணத்தில். ஓகே. இந்த புளியை ஊற வச்சுட்டு இந்த ஒர்க்கு பாரு, இந்த ஸ்பூனு இதால் 2 ஸ்பூனு உப்பு. ஓகே, சூப்பர். அது நிறையா குழம்பு வைப்பேன் நான். ஒரு இவ்வளோ உப்பு போடுறீங்க? 5 பேருக்கு தகுந்த ஓகே குழம்பு. இதை ஊற வச்சுட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஊறலாம். ஊறுதா? இதை எடுத்து எட்ட வச்சிடணும். ஓகே. அதுக்கு மசாலா நான் ரெடி பண்ண போகிறேன். இதுதான் மெயின் மேட்டர். ஆமாம், தெரியாமல் தான் நாங்கள் இதான் பாண்டிச்சேரி மீன் குழம்பு மட்டும்தான் இப்படி நாங்கள் செய்வோம். சூப்பர். ஒரு தக்காளி இந்த சைஸா. ஓகே. இதே சைஸ் அளவு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஓகே, சூப்பர். 10 வந்து பூண்டு பல், உரிச்ச பூண்டு பல் 10. ஓகே. ஒரு ஸ்பூனால், இந்த ஸ்பூனால் இப்போ உப்பு காமிச்சேன்ல, இதே ஸ்பூனால் 1 ஸ்பூனு பெப்பர் வச்சுருக்கேன், மிளகு. ஓகே. 1 ஸ்பூனு ஜீரகம் வச்சுருக்கேன், சின்ன ஜீரகம் வச்சுருக்கேன்னா. 10 கருவேப்பிலை இலை. ஓகே, 10க்கு மேலே இருக்குது. சரி. இது எல்லாத்தையும் மிக்சி சாரில் போட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியுமே அது மசிஞ்சிரும். தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். தேவைன்னா இதால் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மசியாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். அப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று காட்டுறேன் மறுபடியும். ஓகே, சூப்பர். சூப்பரா? சரி அம்மா, கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நான் உன்கிட்ட புளியை ஊற வச்சுட்டு மசாலா அரைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மசாலாவை ஓகே, சூப்பர். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே. அந்த புளியை வந்து நான் கரைச்சி இந்த இன்னொரு கிண்ணத்தில் இப்படி ஊற்றிக்கணும். நல்லா கையால் கரைச்சிட்டு. ஓகே, ஃபில்டர் பண்ணுறீங்க? ஆமாம், அது கையாலேயே நாங்கள் செய்வோம். நல்லா கரைச்சி எடுத்துட்டு கரைச்சாச்சா? ஓகே. எல்லா புளியும் அழகாக 2 தடவை கரைக்கலாம், 3 தடவையும் கரைக்கலாம். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சா 3 தடவை கரைச்சி எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். கரைச்சியை வடிகட்டி எடுத்துட்டேன். இதெல்லாம் தான் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுற மீன் குழம்பு இதெல்லாம் கிடையாது. சரி, பேஸ்ட்டை கரைச்சி அப்படியே போட்டுருவோம். அந்த ஸ்பூன், அந்த பெரிய ஸ்பூன். என்ன பெரிய ஸ்பூனு? இந்த உப்பு போட்டேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை, இந்த உப்பு போட்டேன் பாரு. அதே ஸ்பூனில் எத்தனை ஸ்பூன்? உப்பு போட்டேன்னா அந்த ஸ்பூனாலேயே இதெல்லாம் 6 ஸ்பூனு. அப்பா, 6 ஸ்பூனு? 2 பார்க்க பயங்கரமாக இருக்குமா? 3 4 5 6. ஏன்னா யார் பார்த்தா எல்லாம் காரம் பண்ணுது. நீ ஏன்னா உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அதனால கொஞ்சம் அதிகமாக குழம்பு வைக்கிறேன். கரைச்சா சூப்பர். இப்போ இந்த நான் அரைச்சி எடுத்து வந்த மசாலாவையும் அதில் போட்டேன். போட்டு நல்லா கரைச்சிட்டு. சூப்பர் சூப்பர். வந்துச்சு. இப்போ இது டேஸ்ட் பார்க்குறியா? கரெக்டாக இருக்கான்னு நான் பார்ப்பேன். இப்போ நீ இருக்கிறதால நீ பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. பர்ஃபெக்ட். ஓகே. இது ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றணும். சரி, ஓகே, சூப்பர். ஓகே, அப்படியே கல்யாணம் பண்ணுங்க. சரி, சூப்பர்ப்பா. வடகம் இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. வடகம் எண்ணெயை ஊற்றி காஞ்சிச்சா வடவை போட்டு நல்லா பொரியணும். இந்த வடகம் தான் அந்த எக்ஸ்ட்ரா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஆமாம், இது நம்ம மீன் குழம்புல நல்லா பண்ணால் அதெல்லாம் போடவே மாட்டோம். அதெல்லாம் இங்கே கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, அந்த தான் இருக்கும். அடுத்தது அது பொரியணும். பொரியணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது நம்ம சைடில் இது வந்து அதான் குழம்புக்கு வந்து தேங்காய் பாறை. நம்ம ஊரில் இதை தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீன் இது வஞ்சன மீன். வஞ்சன மீன் வறுக்கிறதுக்காக வஞ்சன மீன் வாங்கினோமா, இது குழம்புக்கு. அதில் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் இருக்குது, அது வறுக்கிறதுல போட்டாச்சு. இப்போ தேங்காய் பாறை போட்டு தேங்காய் பாறை மீன் போட்டு குழம்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. இதே வடவை பொரிஞ்சிச்சா? பாரு,
நாங்கள் அங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை 2 கட் பண்ணி போடுவேன். இங்கே அது இல்லை, அதனால் அந்த பெரிய வெங்காயத்தையே போடுறேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். ஓகே, வடகம், வெங்காயம், பூண்டு. ஓகே, தக்காளிலாம் போட மாட்டேன், ஏன்னா அதில் போட்டு அரைச்சிட்டேன்ல. அந்த மிக்சியில் இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணல, அதிலே போட்டுட்டேன். இது நல்லா வதங்கின உடனே இந்த குழம்பு இருக்குல்ல, குழம்பை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாரு, அதை எடுத்து இதில் ஊற்றணும், அவ்வளோதான். இன்னும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது எதுக்குன்னா 2-3 பேர் இருக்காங்க, அருண் அவனுங்களாம் இந்த மீன் குழம்பு அப்படி இருந்தால் தான் சீக்கிரட்டாக இருக்கு, நாங்களே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் திருட்டு விசிறி எடுக்கணும். சரி சரி சரிங்க. இது பாண்டிச்சேரி மீன் குழம்புல தான் நாங்கள் வந்து அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வைப்போம். மற்றவங்கெல்லாம் இதை போட்டு தாளிக்கிறாங்க பாரு, தாளிச்சிட்டு புளி மிளகா பொடி போட்டு அப்படியே கரைச்சி தாளிச்சு கட்டிடுவாங்க. அதான் சாப்பிடும்போது எதுவுமே திருப்பி எடுக்காது. ஓகே, சூப்பர், வெரி குட். சரி, இப்போ போடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். பூண்டுலாம் வதங்காத மாதிரி இருக்கு. அதெல்லாம் வதங்கிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா, நல்ல சூடாக இருக்குல்ல. சரி, அப்புறம் போட்டுருங்க. போடுவா. அப்புறமா ஊற்றுறேன். டேஸ்ட்டு பார்க்குறியா? கலட்டி இல்லை, ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா போடலாம், இல்லை அதனால சொல்கிறேன். பக்காவாக இருக்கு. சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இது கொதிச்ச உடனே மீன் மாங்காய் போடுவேன். நான் மாங்காய் கொதிச்சதுக்கப்புறம் மீன் மாங்காய் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே கொதிக்கணும். கொதிச்சதும் மாங்காய் ஒரு 6 பீஸ் 7 பீஸ் மாங்காய் போடுவேன். மாங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் மீனை போட்டு மீன் உடையாம குழம்பு ஆஃப் பண்ணி இது 10 நிமிஷம் தனியாக குழம்பு கொதிக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு 2 நிமிஷம், அப்புறம் மீன் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மீன்லாம் மேரினேட்லாம் பண்ணல, உடையக்கூடாது மீன். அதுக்கு பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. சரி, சூப்பர். ஓகே, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே. சரி அம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஒரு மாங்காய் கட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல, இது மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஹையிலே வச்சு கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காயை போடுறேன் பாரு. ஓகே, நல்லா லோட்டையிலேருந்து பயங்கரமான பச்சை மாங்காய். எனக்கு அங்கே கிடைக்கிறத விட இங்கே சூப்பராக கிடைச்சிருக்குப்பா. நீங்கள் லோட்டை வந்தீங்களே நீங்கள்? நானே வந்தேன் மீன் வாங்கிட்டு. ஸ்வேதா, நானே போய் விஜய் கூட போய் மீன் வாங்கிட்டு வந்தேன்ல. ஸ்வேதாக்கு எப்படி தமிழ் தெரியும்? தமிழ்ல பேசிருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சுப்பா. கொதிக்குது, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு வெயிட் பண்ணு. 6 மாதம் தெலுங்கு கற்றுக்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர். மூடுறேன்ப்பா. சரி, இது மூடிடுங்க. 2 மினிட்ஸ் மாங்காய்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மீன் போடணும். ஓகே, சூப்பர் விஜய். இப்போ மாங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாரு, அந்த மீன் எல்லாத்தையும் இதில் ஒன்று வைக்கிறேன். இது என்ன மீன் மாதிரி இருக்குன்னு ஏதாச்சும் சொன்னனே? என்ன மீன் இது? தேங்காய் பாறை. தேங்காய் பாறை. ஏன்னா அங்கே தேங்காய் பாறைன்னு தான் சொல்லுவோம். லோட்டையில் இது ஒயிட் பாம்பானோ நாங்கள். அதே மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருக்குமா? சான்ஸே இல்லை. இது எப்படி இருக்குன்னு இது மீன் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் வச்சிடுறேன். ஓகே, சிம்மில் வச்சிடுறேன். 3 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி. ஓகே, 3 மினிட்ஸ். சரி, அதை வந்து கிண்டி விடுங்க கொஞ்சோண்டு. அது மல்லமாக, அது உடையாம, மீன்லாம் உடையக்கூடாது. நாங்கள் இப்படி வானலில் வைக்கிறதால கரண்டியால் கிண்டுறோம். நான் சட்டியில் வைப்பேன், மண் சட்டியில். அந்த மண் சட்டியை வந்து எடுத்து இப்படி இப்படி செஞ்சிடுவோம். செஞ்சுட்டு அது அடுப்பில் வச்சா அழகாக உடையாமல் இருக்கும். சரி, ஓகே, 3 மினிட்ஸ். சூப்பர். ஓகே, அப்புறம் நம்ம குழம்பு 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு மீன் போட்டு. இப்போ பாரு எப்படி கொதிச்சு அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கு. எவ்வளோ எண்ணெய் எல்லாம் மதங்கி இப்படி அழகாக வந்திருக்கா. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, மீன் குழம்பு ரெடி. ஓகே, சூப்பர். டப்புன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? ஸ்பூன் எடுக்கிறேன். இதுக்கு கொத்தமல்லி தழையெல்லாம் போட தேவையில்லை. அதெல்லாம் போட தேவையில்ல. சூப்பர். நான் டேஸ்ட் பண்ணுவா? சுடுது. டேடி இருக்கு.
டாடிலாம் கிடையாது, நான் தான். நான் கேட்டதான் மீன். சான்ஸே இல்லைம்மா. சூப்பராக இருக்கு. பெஸ்ட்டு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்களா? சரி, ஓகே. சுடுது எனக்கு பயமா இருக்கு. சூப்பர்மா, ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மூடிடவா? சூப்பர், மூடிடுங்க. காட்டு. ஓகே. வா.